நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தீபாவளியை கொண்டாடுறது வந்து ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் பட்டாசு வெடிக்கிறதுக்கும் அப்படின்னு. ஆனால் இதனால எத்தனை குடும்பங்கள் பிழைக்குது அப்படின்னு பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 1,00,000 குடும்பமாவது நேர்முகமாக மறைமுகமாக அந்த குடும்பம் வந்து பிழைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கிறவங்க மட்டுமே பிழைக்கல, கோவிலை சுற்றி இருப்பவர்கள் கூட பிழைக்கிறாங்க. பூ விற்கிறவங்க, பூ கட்டுறவங்க, பூ பயிர் வைக்கிறவங்க, இதெல்லாம் நிறைய மறைமுகமாக இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ்டு. ஆன்மீகம் என்பதும் ஜோதிடம் என்பதும் மறைமுகமாக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்வது தான். இந்த சஷ்டி விரதங்கிறது ஏதோ இப்போதான் வந்தது அப்படிங்கிறது இல்லை, காலகாலமாக இருக்கக்கூடியது. இது தமிழகத்துக்கே உண்டானதுன்னு சொல்கிறத விட தென் மாவட்டத்துக்கே உண்டானது தான் சஷ்டி விரதம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், அந்த கடலோர மாவட்டங்களில் வந்து சஷ்டி விரதம் இருந்தாங்க. ஆனால் இப்போ உலகம் முழுவதுமே சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு திரும்பி பார்க்க வச்சுருக்கு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகம் முழுவதும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இது ஒரு பண்டிகையாக, விழாவாக, தீபாவளி பொங்கல் எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்களோ அந்த மாதிரி இந்த சஷ்டி விழாவை கொண்டாடுற காலம் வரத்தான் போகுது. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.